ஒரிசாவில் கால்நடைகள் அந்த தன்னுடைய சொந்த கால்நடைகளை வாகனத்தில் வச்சு கொண்டு சென்றதுக்காக இந்த விஜிலண்ட் குரூப்னு சொல்லக்கூடிய இந்த மாடுகளை கடத்துவதை கண்காணிக்கக்கூடிய ஒரு மாரல் போலீஸ் அவங்க அந்த மக்களை தன்னுடைய ஊரில் உள்ள தன்னுடைய சொந்த மக்களை கீழே இறக்கி விட்டு அவங்க நடு ரோட்டில் நல்ல வெயில் கொளுத்துது, அதில் ஊர்ந்து முட்டங்கால் போட்டு இன்றைக்கு ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு டார்ச்சர், ஒரு துன்பத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்நடைகளுடைய பெயரை சொல்லி அதற்கு துன்பம் ஏற்படக்கூடாதுங்கிற பெயரை சொல்லி இங்கே நம்ம மனிதர்களை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி எவ்வளவு நாம் இந்த வெறுப்பு அரசியல்ன்றது எப்படிப்பட்ட ஒரு நமக்கு கண் முன்னால் நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே உள்ள அரசாங்கம் இது பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல, வாய்மூடி மௌனிகளாக தான் இருக்கிறாங்கங்கிற ஒரு செய்தியை கூட நம்ம பார்க்க முடிகிறது. வணக்கம், இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல். இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவெளியில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், டெமோக்ராட்டிக் தமிழன் சேனலுக்காக நான் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அகில இந்திய அளவில், சர்வதேச அளவில், நம்ம தமிழ்நாட்டிலையும் குறிப்பாக பல்வேறு பிரச்சனைகள், சச்சரவுகள் அரசாங்கங்களுக்கு இடையில் அல்லது மனிதர்களுக்கு இடையில் அல்லது சமூகங்களுக்கு இடையில் இந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ப்பதற்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணுற இடமாக, அதாவது பஞ்சாயத்து என்று சொல்வதை விட ஒரு நவீன வடிவத்தில் நம்ம நீதிமன்றத்தை பார்க்குறோம். நீதிமன்றம் என்பது நமக்குள்ள பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் அணுகி கொண்டிருக்கிறோம். அது சில நேரங்களில் உண்மையாகவும் சில நேரங்களில் பொய்த்தும் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றத்தில் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த பஞ்சாப் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்ப உறவுகள், அதாவது குடும்ப உறவுகள்னால் அந்த வக்கீலாக வழக்குரைஞர்களாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்களுடைய உறவுகள் தான் இன்றைக்கு நீதிபதிகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால், அதாவது மகன்கள், மருமகன்கள், மனைவிகள், சகோதரர்கள், அப்புறம் இன்லாஸ், மச்சினமாரு, மச்சினிச்சி அல்லது மாமன்மார், மாமியார், இப்படிப்பட்டவங்கள்லாம் நீதிமன்றத்தில் வழக்குரைஞர்களாக இருக்கிறாங்க. ஒரே நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்குரைஞர்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவர்களுடைய அங்கிள், மாமனார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருனாலும் அங்கிள் அந்த ஜட்ஜி தான் இருக்கிறாங்க, அங்கிள் இந்த ஜட்ஜி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த ஒரு குடும்ப உறவுகள் அந்த பஞ்சாப் ஹரியானா நீதிமன்றத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை நம்ம ஆங்கிலத்தில் நெப்போட்டிசம்னு சொல்லுவாங்க. நெப்போட்டிசம்னு சொன்னால் சொந்தக்காரங்களுக்கு தான் எல்லா வாய்ப்புகளையும் வசதிகளையும் கொடுப்பது. அப்போ இந்த நீதிபதிகள் அமர்கின்ற இந்த அமர்வுக்கு இந்த வழக்குரைஞரை பிடித்தால்தான் நமக்கு கேஸ் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அங்கே இருந்திருக்கு. இது பற்றி 2010 அந்த ஆய்வு செஞ்ச அந்த அமைப்பு அது பற்றி 2010 நான் சொல்லும் பொழுது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே சட்ட அமைச்சகத்துக்கு இது சம்பந்தமாக கடிதம் எழுதினாங்க, புகார் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் காங்கிரஸ் ஆட்சி போயிடுச்சு. இப்போ பாஜக ஆட்சி 2வது டேர்ம் முடிஞ்சு 3வது டேர்ம் நடந்துகிட்டு இருக்கும்போது இது வரைக்கும் இங்கு எந்த விதமான அந்த புகார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொல்லும் பொழுது, பஞ்சாப் ஹரியானாவில் நீதித்துறை எந்த லட்சணத்தில் இருக்கிறது, இவர்கள் எப்படி நீதி பரிபாலனம் செய்வார்கள் என்பதை நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி பாருங்க, மத்திய பிரதேசத்தில் கார்கோன்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அந்த கார்கோன் மாவட்டத்தில் உள்ள பக்வானிங்கிற ஒரு கிராம பஞ்சாயத்தில்
பொதுமக்கள்லாம் தண்ணீருக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மிக ஆழமான கிணறு. அந்த கிணத்துல பெரிய மனிதர்கள்லாம், அதாவது வயதான, அதாவது கொஞ்சம் வாலிபர் பசங்க இறங்குவாங்க. அவங்க பல்வேறு வேலைகளுக்கு போகிறதுனால இந்த தண்ணியை கொண்டு வருவதற்காக சின்ன சின்ன குழந்தைகள் 10 வயசு, 12 வயசு, 15, 13 வயசு, அந்த சின்ன குழந்தைகள் தான் எவ்வளோ ஒரு ஆழமான கிணத்துக்குள்ளே போய் ஒரு உயிருக்கு ஆபத்தான கைகால்கள் கீழே விழுந்தால் உடஞ்சி நொறுங்கிடக்கூடிய அளவில் அவங்க தண்ணீருக்காக இன்றைக்கு கீழே இறங்கி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்குறோம். இது இன்றைக்கு தேதியில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய செய்தி மத்திய பிரதேசத்தில். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இத்தனை $1 trillion நம்ம பொருளாதாரத்தை நாம் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். புல்லட் ட்ரெயினை கொண்டு வர போகிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் இப்படி ஒரு செய்தி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு அநேகமாக நேற்று கூட வேறொரு காணொளியில் நான் குஜராத்தில் இது போன்ற ஒரு கிணத்துல மக்கள் நீர் எடுக்கிறத பார்த்தேன். அது பெரிய பெண்கள். இங்கே சின்ன குழந்தைகளுக்கு எப்படி அவங்க எடுக்கிறாங்கங்கிறத பார்ப்போம். தென்னாட்டில், குறிப்பாக தமிழகத்தில் எந்த கட்சிகள் இதுவரை ஆட்சி செய்தாலும் கூட பாருங்கள், இது போன்ற நிலைமைகள் இல்லாத வகையில் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய தென்னாட்டு தமிழகத்து ஆட்சியாளர்களுக்கு ஒரு சல்யூட் நண்பர்களே. இன்னொரு செய்தி பாருங்க, ஒரிசாவில் கால்நடைகள் தன்னுடைய சொந்த கால்நடைகளை வாகனத்தில் வச்சு கொண்டு சென்றதுக்காக இந்த விஜிலண்ட் குரூப்னு சொல்லக்கூடிய இந்த மாடுகளை கடத்துவதை கண்காணிக்கக்கூடிய ஒரு மாரல் போலீஸ் அவங்க அந்த மக்களை, தன்னுடைய ஊரில் உள்ள தன்னுடைய சொந்த மக்களை கீழே இறக்கி விட்டு அவங்க நடு ரோட்டில் நல்ல வெயில் கொளுத்துது, அதில் ஊர்ந்து முட்டங்கால் போட்டு இன்றைக்கு ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு டார்ச்சர், ஒரு துன்பத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறாங்கங்கிற செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்நடைகளுடைய பெயரை சொல்லி, அதற்கு துன்பம் ஏற்படக்கூடாதுங்கிற பெயரை சொல்லி இங்கே நம்ம மனிதர்களை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி எவ்வளவு நாம் இந்த வெறுப்பு அரசியல்ங்கிறது எப்படிப்பட்ட ஒரு நமக்கு கண் முன்னால் நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே உள்ள அரசாங்கம் இது பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல, வாய்மூடி மௌனிகளாக தான் இருக்கிறாங்கங்கிற ஒரு செய்தியை கூட நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு செய்தி பாருங்கள், இது ஒரு சர்வதேச செய்தி. தேனீக்களுடைய விடம், அது பாய்சன் இருக்குது, அது கொட்டுனா அந்த பாய்சன் கேன்சரை கொல்லக்கூடியது. கேன்சர் என்ன சொல்கிறது, அது கிருமின்னு சொல்ல மாட்டாங்க, கேன்சருடைய அந்த செல்லுகளை. ஏன்னா கேன்சர் செல் என்பது நம்முடைய உடம்பினுடைய செல்லுடைய ஒரு பகுதி கேன்சர் செல்லாக மாறுது. இது வெளியிருந்து வரக்கூடிய கிருமிகள் அல்ல. அந்த கேன்சர் செல்களை கொல்லக்கூடிய அந்த விடம் தேனீக்களில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் உள்ள அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்ததை ஒட்டி இதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அலோபதியில் பல்லாயிரம் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் இந்த கேன்சருக்கான மருந்துகளை விற்கக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்கள் மூடப்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அந்த நோக்கத்துக்காக அவர்கள் கொள்ளை லாபம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த லேபு, அந்த விடத்தை தேனீக்களுடைய விடத்தை ஆய்வு செய்யக்கூடிய அந்த முக்கியமான பரிசோதனை சாலை லேபரட்டரியை மூடுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறதுங்கிற ஒரு செய்தி எவ்வளவு அதிர்ச்சி பாருங்கள். அதான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இந்த முதலாளித்துவ ஆட்சியில் நீங்கள் கொள்ளை லாபம்தான் அவர்களுடைய நோக்கம், நாட்டு மக்கள் நலமாக இருக்க வேண்டியது என்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல. இதில் விஞ்ஞானம் கூட, அந்த விஞ்ஞானத்தையும், அதாவது விஞ்ஞானம் என்பது யாருக்கும் பயன்படும், அதாவது மக்களுடைய நோய் குணமாக்கும். அதே நேரத்தில் விஞ்ஞானத்தில் அணு வச்சு அணுகுண்டையும் போடலாம், நல்லதும் கெட்டதும் இருக்கும். அது டபுள் எட்ஜ்டு நைஃப் அப்படிம்பாங்க. அது பேஷண்ட்டை அறுப்பதற்கும் ஆப்ரேஷன் பண்ணுவதற்கும் உதவும், அதே நேரத்தில் மனிதனை கொலை பண்ணுவதற்கும் அந்த கத்தி பயன்படுவது போல விஞ்ஞானம் என்பது. அந்த விஞ்ஞானம் இன்றைக்கு
மக்களுக்கு உதவுவதற்கு பதிலாக இந்த முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட்டுகளுக்கு உதவுகிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். மனித மேம்பாட்டுக்காக, மனித வளர்ச்சிக்காக இந்த ஏகாதிபத்திய உலகத்தில், முதலாளித்துவ உலகத்தில் விஞ்ஞானம் பயன்படுவதில்லை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த கரப்பான் பூச்சிங்கிற ஒரு செய்தி இன்றைக்கு இணையதளத்தில் வேகமாக பரவிட்டு இருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதி இளைஞர்களை பார்த்து கரப்பான் பூச்சிக்கு ஒப்பிட்டு சொன்னதை ஒட்டி இன்றைக்கு நாட்டில் உள்ள இளைஞர்கள் கோபம் கொண்டு வெகுண்டு எழுந்து அவர்கள் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்கின்ற கட்சியை இணையதளத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. அப்போ இன்றைக்கு இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்னதுனால அவர்கள் கோபப்படலை. அவர்களுக்கு ஏற்கனவே உள்ளுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய கோபம், வேலையில்லா திண்டாட்டத்தினால் அவர்கள் ஒதுக்கப்படுவதனால், இந்த சிஸ்டத்தில், இந்த ஆட்சி முறையில் அவர்களுடைய நல்வாழ்வுக்கு ஏதும் வழி இல்லாத காரணத்தினால இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எம்இ பிஇ படித்த பையங்க பூரா எங்கே ஸ்விக்கியில் வீட்டுக்கு பிரியாணி டெலிவரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில், இன்னும் அவர்கள் வேலை இல்லாமல் கஞ்சா மற்றபடி அந்த ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நிலைமையில், கொலை கொள்ளையில் ஈடுபடக்கூடிய நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், பிரதம மந்திரி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பக்கோடாவுக்கு சொன்னார். இப்போ இப்படிப்பட்ட சூழலில் இந்த விரக்தினாலையும் கோபத்தினாலையும் நாம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் இன்றைக்கு அது மிகப்பெரிய அளவிற்கு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்குன்னா எக்ஸ் தளத்தில், ட்விட்டரில் 2 லட்சம் பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. கட்சியில் 2 லட்சம் பேர் அதில் சேர்ந்துருக்கிறாங்களாம். அந்த கட்சியில் இன்ஸ்டாகிராமில் 1 கோடி நபர்கள் அதற்கு பின்னால் இன்றைக்கு அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இன்ஸ்டாகிராமில் சேர்ந்திருக்கிறாங்க. இதை கண்டு மிரண்டு போன நம்முடைய ஒன்றிய அரசாங்கம், பாஜக கட்சி அதை அவரை கைது பண்ணுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்திருக்கு. அவர்களுடைய இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய இணையதளத்தை, எக்ஸ் தளத்தை முடக்க செய்திருக்கிறது. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பல்வேறு வடிவங்களில் இன்றைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்பது மீண்டும் மீண்டும் பல்வேறு இளைஞர்கள் அதை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இது நோய்க்குடைய காரணத்தை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக இன்றைக்கு வேறு ஏதோ வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் என்று பார்க்கும் பொழுது, வேலையில்லா திண்டாட்டத்திற்கான தீர்வு என்ன? இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான தீர்வு என்ன? அவைதான் இன்றைக்கு நமக்கு முக்கியமான, மக்கள் முன்னால், அரசாங்கத்தின் முன்னால் உள்ள முக்கியமான திட்டமாகும், கடமையாகும் என்று சொல்கிற அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த இளைஞர்கள் பல்வேறு வடிவங்களில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்த்து பாஜக கட்சியினர் பல்வேறு இடங்களில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் கூட நீங்கள் பார்க்கலாம், ஒரு 4-5 கரப்பாம்பூச்சியை ஒரு பாட்டிலில் போட்டு அதை அடைச்சிக்கிட்டு அதை முன்னால் வச்சு காக்ரோச் கரப்பாம்பூச்சியை நாங்கள் அழித்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ யாரை எதிர்த்து போராடுறோம்? நம்முடைய இளைஞர்களை எதிர்த்தா நாம் போராட முடியும் என்பது போன்ற வழிவகை தெரியாமல் இந்த ஆட்சியாளர்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. அதுபோல் இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும். நாட்டில் ஒரு எதிர்பாராத ஒரு புதிய ஒரு திருப்பமாக, வங்காளத்து முஸ்லீம்கள்லாம் நாங்கள் ஆடு மாடை இந்த மாடுகளை வெட்ட மாட்டோம், நீங்கள் தயவு செய்து நீங்கள் இதை எங்கிட்ட கொண்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொண்டு வரக்கூடிய வியாபாரிகளாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அவர்கள்ட்ட வேண்டி கேட்டுக்கொள்வதையும், அதே நேரத்தில் இது ஒரு புதிய சாப்டர், புதிய ஒரு அத்தியாயத்தை திறந்திருக்கிறது என்பது போல இன்றைக்கு இந்தியா முழுவதும் உள்ள இமாம்கள் பசுக்களை வெட்டுவதை தடை செய்ய வேண்டும் என்றது ஏற்கனவே தடையில் இருக்கு என்றும், அவற்றை கூடுதலாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, மாடுகளை வெட்டி ஏற்றுமதி செய்யக்கூடாது வெளிநாடுகளுக்கு என்கின்ற அதற்கும் தடை செய்ய வேண்டும் என்கின்ற முழக்கத்தை வைத்து அவர்கள் இன்றைக்கு ஒரு கூட்டம் நடத்தக்கூடிய ஒரு செய்தி கூட நீங்கள் பார்க்கலாம். இப்படியாக இன்றைய இந்த செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோள்,
இந்த டெமோக்ராட்டிக் தமிழன் சேனல் சமூக முன்னேற்றத்திற்காக அடுத்த கட்டத்திற்கு சமூகத்தை நகர்த்துவதற்கான ஒரு சிறிய முன்னெடுப்பு, மற்ற சேனல்களை போல இல்லாமல். எனவே தோழர்கள், இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க, இதற்கு பின்னூட்டம் கொடுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள்ட்ட இதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமுதாயத்தை பாதிக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம். அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து பயணிப்போம்.